அவர்கள் வச்சதில்லை. ஒரு அடுத்து நான் சொன்ன லட்சுமி வரதுக்கு அவங்க வெளியே சொன்னேன். நாளைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமையா? சனிக்கிழமை. நாளைக்கு செய்ய வேண்டிய இப்படி நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை பொழுது முடிஞ்சதுன்னா சனிக்கிழமை நீங்கள் வீட்டில் போய் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல செய்ய வேண்டியது இந்த பாடாத ரேடியோ, ஓடாத கடிகாரம், இந்த சைக்கிளு வந்தான்னா கூடுதலாக 50 ரூபா கொடுப்பான், அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. எங்கள் தாத்தா காலத்தோட கடிகாரம் இதெல்லாம் மறக்க முடியாது பழமை சின்னங்கள் அப்படின்னு சொல்லிடலாம் மொத்தமாக தேக்கி வைக்கிறது. இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி வர்றதுக்கு தயங்குவாளாம், பயப்படுவோம். அது ரேடியோ டிவி எதனா ரிப்பேர் பண்ணுறேன்னா அதெல்லாம் முதல்ல வீட்டை விட்டு நகர்த்திருங்க. முதல் விஷயம். மகாலட்சுமியும் அவள் அக்காவும் சண்டை போடுங்க. யார் அவள் அக்கா? லட்சுமியோட அக்கா யாருமா? அப்பா ஒரு அழகாக சொன்னாங்க. ஸ்ரீதேவியோட அக்கா மூடி ஒரு வீட்டில் அப்படின்னா சொன்னார். அந்த நாளில் வீடுலாம் போயிட்டு எடுத்து போய் கொள்ளையில் மாப்பு நம்ம பிள்ளைய போட்டு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் வந்தால் என்ன மாப்பு எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அவனை மாப்புன்னு சொல்றதா மாப்பிள்ளையா சொல்றதா தெரியல. அப்படி அந்த மாப்பு பரவாயில்லைவா நல்லா கேட்டுக்கோங்க. அப்புறமா நான் சொன்ன மாதிரி பின் வாசலை மூடிட்டு பக்க வாட்டில் மூடிட்டு அதுக்கப்புறமா